நாட்டு பிரீடு, அதாவது தெருவுலேருந்து எடுத்து இந்த குழந்தைங்களை வளர்த்தோம்னா என்ன ப்ளஸ்ன்னு பாருங்கள். பழைய சாதம் சாப்பிட்ன்னு இருக்கேன், பழைய கஞ்சி பாருங்கள். செல்லக்குட்டி எப்படி சாப்பிட்றான் பாருங்கள். இதே உங்கள் ஜெர்மன் ஷெஃபர்ட், பக்கு, அப்புறம் வேறு என்னென்ன இருக்கோ அவனுங்களாம் சாப்பிடுவானுங்களா? என் செல்லக்குட்டி பாருங்கள் எப்படி சாப்பிட்றான். பழைய சாதம் பச்சை மிளகா வச்சிரு அப்படியே. இவன் என் செல்லம். நான் மட்டும்தான் சாப்பிட்டேன், வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டேன். வேணுமாடா? இன்னும் வேணுமாடா? எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஜெர்மன் ஷெஃபர்டு, பக்கு, ஹஸ்கி அந்த மாதிரி ப்ரீட்லாம் வளர்க்க வேணாம்னு சொல்ல வரல. அவங்களையும் கண்டிப்பாக வளங்க. எல்லாருமே செல்லக்குட்டீஸ் தான். அவங்கள வாங்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஹோம் கிடைக்கும். அவங்க எல்லாருமே ஒரு நல்ல ஹோம் கிடைக்கும். பட் இந்த மாதிரி ரோட்லேருந்து எடுத்து வளர்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும், நல்ல ஒரு வீடு கிடைக்கும், அன்பு கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும். அதனால தான் சொல்ல வரேன். எல்லாருமே குழந்தைங்க தான், எல்லா குழந்தைங்களையும் வளர்க்கலாம், நோ ப்ராப்ளம். நான் சொல்ல வர பாயிண்ட்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, யாரும் அஃபண்ட் ஆகிடாதீங்க.